சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, வேதனையோட உன் கவலை தீர்ற நாள் எப்போன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகிட்ட பேசுறதுக்காக உன் தாய் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். வேதனையோட இருக்க, மனக்கவலையோட இருக்க, கையில 10 ரூபாய் கூட தங்கலையே, என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, எனக்குன்னு உதவறக்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்பலாமல்ல, எத்தனை பேத்துக்கு நான் உதவி செஞ்சிருப்பேன், ஆனா எனக்கு உதவி செய்ய இங்க யாருமே இல்லாம போயிட்டாங்களேன்னு வேதனையோட இருக்க. அந்த காலத்துல நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த நேரத்துல கஷ்டம்னு ஒருத்தர் வந்தா அவங்களுக்கு வாரி வலிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், இன்னைக்கு என் பிள்ளைக கஷ்டப்படுது, என் பிள்ளைகளுக்கு என் கையால எதுவுமே உதவ முடியாம இருக்கிறனேன்னு நீ வேதனைப்பட்டுட்டு இருக்க. உன் பிள்ளையோட வாழ்க்கை அநியாயமா அழிஞ்சிட்டு இருக்கேன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்க. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க. உன்னை பெத்தவங்களே உனக்கு எதிரா நிக்கிறாங்கன்னு மன உளைச்சல்ல இருக்க. மத்தவங்களை பத்தி பேசுற, ஆனா என் வீட்டுக்குள்ள ஏன் பெத்தவங்களே எனக்கு எதிரா இருக்காங்க. நான் பெத்த பிள்ளையே எனக்கு எதிரா இருக்கு. நான் கட்டிய கணவன் எனக்கு எதிரா இருக்காரு, நான் கட்டிய மனைவி எனக்கு எதிரா இருக்கா. இந்த வேதனைய நான் எங்க போய் சொல்லுவேன்னு என் பிள்ளை படாத பாடுபட்டுட்டு இருக்க. இத்தனைக்கு காரணமான ஒருத்திய பத்தி சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. அவளோட அடையாளத்தை பத்தியும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. கடைசி வரைக்கும் பொறுமையா கேளு. இது உனக்கான செய்தி, யாருக்கோ வந்ததுன்னு போகாத, இது உனக்கான வாக்கு. உன் வாழ்க்கையில இப்ப நீ நிக்கிற இடம் எங்க இருக்கு தெரியுமா? செழிப்ப இழந்து நிக்கிற. உன் வாழ்க்கை இருளுக்குள்ள நிக்கிற மாதிரி உன் மனசு பதட்டப்பட்டுட்டு இருக்கு. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னு வேதனையில இருக்க. அந்த வேதனைய தீர்த்து கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். யார் யாரு எப்படி, எது எது எப்படின்னு உனக்கு விளக்கமா நான் சொல்லிட்டு தானே வர்றேன். நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்துருக்குதல்ல, நடந்துட்டு இருக்குதல்ல, அதே மாதிரி நான் சொல்றதும் நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காம உன்னை விட்டு ஒதுங்கி நிக்க மாட்டேன் இந்த கருமாரி. கட்டாயம் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்டு, நீ கேட்கறத உனக்கு கொடுத்து, உன் முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு தான் இந்த தாய் பொறுமையா இருப்பேங்கிறத எழுதி வச்சுக்கோ. அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உன்னை சுத்தி 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 தான் நான் வருவேன். நான் உன்னை சுத்தி சுத்தி வருவேன், உன்னை சுத்தி சுத்தி வருவேன், உன்னை சுத்தி சுத்தி வருவேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன், போக மாட்டேன். ஒருத்தியோட அடையாளத்தை சொல்றேன், அவளை உனக்கு தெரியுமான்னு சொல்லு. அவளை உனக்கு தெரியுமான்னு சொல்லு. உடம்பு முழுக்க விஷம், உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷத்தை ஏத்தி வச்ச அவளை பத்தி சொல்ற கேளு. உயரம் உன்னை விட உயரமா இருப்பா. அவ உன்னை விட உயரமா இருப்பா. அவ மாநேரமா இருப்பா. அவளை பார்த்தாலே எல்லாரும் 4 எட்டு தள்ளி நிக்கிற மாதிரிதான் இருப்பா. அவ முகத்துல ஒரு சிரிப்போ கலையோ இருக்காது. அவளை பார்த்தாலே யாரும் சிரிச்சு பேசணுங்கிற எண்ணமும் யாருக்கும் வராது. அவளை பார்த்தாலே ஒரு பயம் வரும் எல்லாத்துக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தி உன் சொந்தங்கள்ல இருக்கா. அதே போல இன்னொருத்தி கொஞ்சம் பருமனா, அவளோட உயரத்திலேயே கொஞ்சம்
மாநிறம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறமா இருப்பா. அவளும் கை கோர்த்து தான் உனக்கான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரு தானான்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா முக்கியமானவங்க அவங்க செய்யறது உன்னை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குதுங்கிற பேர்ல தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரையா உனக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நான். புரியுதா? ஒவ்வொருத்தரையா உனக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா யாரும் கணக்கில் இருந்து தள்ளி போயிடக்கூடாது. ஒவ்வொருத்தரையா காமிச்சு எல்லாத்தையும் காமிச்சாதான் அவங்களுக்கு முன்னாடி நீ இனி ஜாக்கிரதையா இருப்ப. உன் வாழ்க்கை மேல கண்ணு வச்சுட்டாளுங்க, பொறாமை எண்ணம் கொண்டவளுங்க. அதனாலதான் தீய சக்தியை அழைச்சு 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 அவளுக்கு முகத்துல ஒரு கலை இல்லாம போச்சு. அந்த கலையை உன்னையும் இழக்க வைக்கணும்னு தான் உனக்கு அனுப்பி 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 விட்டுட்டு இருக்காளுங்க. வேதனையோட இருக்க, கையில ஒண்ணும் இல்லைன்னு நான் உனக்கு சந்திக்க வைக்கிறேன். நான் நேர்ல வர முடியாதல்ல, யாராவது ரூபத்துலதான் ஒவ்வொருத்தருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கறல்ல. இந்த ரூபத்துல நான் வந்திருக்கேன். இந்த ரூபத்துல உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த கருமாறி வந்திருக்கேன். உன் கவலையெல்லாம் தீர்க்க வந்திருக்கேன். உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கேன். பலன் கொடுத்துட்டு இருக்கிறேங்க, நின்று பலன் கொடுத்துட்டு இருக்கிற. தீமைகளை ஒழிச்சு நன்மைகளை நிலநாட்டணும்னு இந்த கருமாறி இங்க துடிச்சிட்டு இருக்கிற. என் வார்த்தைய கேளு. 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தை வாங்கு, பூஜை செய், பரிகாரம் செய், பலனை கொடுப்பேன். இங்க பூஜை நடந்துட்டு இருக்குது. இங்க வைக்கிற பூஜை ஒவ்வொரு பூஜையிலையும் பலன் கொடுத்துட்டு இருக்கேன். நான் பலனை கொடுப்பேன். நான் கண்டிப்பா கொடுப்பேன். உன் வேதனையை தீர்ப்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் எதிர்பார்ப்பை கொடுப்பேன். நான் என்கிட்ட நீ எதை கேட்கறியோ அதை நான் கொடுப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் கண்ணீரை பார்த்து இந்த தாய் சந்தோஷமா இல்லை. உன்னை பார்த்து நானும் வேதனை தான் அடைகிறேன். நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கியோ அன்னைக்கு தான் இந்த தாய் சந்தோஷமா இருப்பேன். உன் குடும்பத்துல நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். சண்டையும் சச்சரவும் நிம்மதி இல்லாம ஒற்றுமை இல்லாம இருக்கிற உன் குடும்பத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் வேதனையை பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் தீர்த்து கொடுக்கறதுக்கு வழியை கோரினாலும் அதுல அடியெடுத்து உன்னால வைக்க முடியாம அதையெல்லாம் வாங்க முடியாம தவிக்கிறேன். முயற்சி செஞ்சதையெல்லாம் வாங்கி பூஜை செய். இங்க நடக்கிற பூஜைக்கு உன்னோட பிரச்சனைகளை கொடு. அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறேன். நான் கவலை இல்லாம நீ இருப்ப. என்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கியோ அன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேங்கிறத எழுதி வச்சுக்கோ. இது உன் மேல சத்தியம். இந்த கருமாறி சத்தியம் செய்யறேன். உன் கவலை நீங்கும், உன் கண்ணீர் நீங்கும், உன் வேதனை நீங்கும், உன் வேதனை நீங்கும், உன் மேல இருக்கிற பொல்லாத கண்கள் போகும். வேதனைப்படாத, வேதனைப்படாத, நிம்மதியாயிரு, நிம்மதியாயிரு. நான் சொன்னவளுக மனசுல வந்தாளுகளா, அவளுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியல்ல, கவனமாயிரு. உன் கையில் இருக்கிற காணிக்கைய இந்த ஆத்தாக்கு, இந்த கருமாரிக்கு, இங்க நடக்கிற பூஜைக்கு உன் கையில் இருக்கிற காணிக்கைய அனுப்பு, அனுப்பு. உன் காணிக்கை இங்க வந்து சேர்ற நேரம் உன்னை பிடிச்சதெல்லாம் விலகி உன் எதிரிகள் அழிஞ்சு நீ நினைச்சது நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.